அந்த முதலாவது நூற்றாண்டின் திருச்சபையிலே எவ்வளவான ஒரு சரிவு இருந்தது என்றால், புறஜாதி மக்களிடத்திலே திருச்சபை உருவாகி திருச்சபை பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறது. ஆனால் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் பலன் அடையும்படியாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். ஆனால் நீங்கள் ஆவிக்குரிய பலன் அடையாமல் மாம்சத்துக்குரிய பலவீனம் உள்ளவர்களாய் இருக்கிறபடினாலே ஆவிக்குரிய ரீதியாக நான் பலமுள்ள ஆகாரத்தை உங்களோடு கொடுக்க முடியாதபடிக்கு நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு பாலை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றார். நாம நினைச்சு பார்க்கணும், 2000 ஆண்டுகளுக்கு தாண்டி வந்துட்டோம். இப்பொழுது நாம் தாங்கக்கூடிய பலன் உள்ளவர்களாக சத்திய வசனத்தை கேட்கும் திராணி நம்மிடத்தில் இருக்கிறதா? பலமுள்ள ஆவிக்குரிய ஆகாரத்தை நாம் உட்கொள்ளும் திராணியும் அதை பயிற்சி செய்யும் முயற்சி செய்யும் உத்வேகமும் நம்மிடத்துல சத்துவமும் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். நாம் திருச்சபைக்கு வரும் பொழுது பலமுள்ள ஆகாரத்தை நான் உட்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வழியின் ஆழத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆழத்தில் எனக்கு கற்றுக் கொடுக்கிற ஆவியானவர் சொற்படியாக என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. என் வாழ்க்கைக்காகவும் என் வாஞ்சைக்காகவும் என் லட்சியத்திற்காகவும் திருச்சபைக்கு வந்து அதற்கு கர்த்தர் ஏதாவது வாக்குத்தத்தம் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டா அதுக்கு பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையும் கிறிஸ்தவ வாழ்க்கையும் ஒன்று சேராது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன கர்த்தர் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தர் ஏற்கனவே எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார், நான் என்ன செய்ய போகிறேன் என்கிற ஆழத்திற்குள்ளாக நம்மை நடத்து